இங்கே இருக்கிற வீட்டாக்களுக்கு பாரு, வெளியே வந்து திரும்பினோடனே வியூ தான். ஓ, இந்த கல்லுகள் எல்லாம் உடஞ்சி இங்கெல்லாம் ரோட்டுக்கு விழுந்துருக்கு, பெரிய பாறைகள் எல்லாம். இதுதான் அந்த 200 வருஷம் சீன்டா. நானும் புதுசு எல்லாம் உடச்சி போட்டு யானை வந்துருக்கு போல. எலிசபெத் இன்னும் போதா சமூக வலைகளையே போடுவீர். வீடியோக்காக அட்டையை பிடிக்கிறீர்கள், அப்பொழுது பணம் கொடுத்தால் கொஞ்சம் தள்ளி கூட. இங்கே இருக்கிறார் பாருங்கள், முன்னோக்கி பார் மகனே எப்படி காட்சியளிக்கிறது என்று. ஃபுட் சிட்டி மாதிரி சின்ன ஷாப் ஒன்று இருக்குது. இதையும் மிஸ் பண்ணிட்டோன்னா எதுவுமே இல்லாமல் போயிடும். பார்ப்போம் என்ன இருக்குன்னு. ஐயோ, இதில் போட்டு இருவார் பேசிட்டு இரு. நீ தான் பேசிட்டு இருந்து, நீ வேற அவனுக்கு பொய்யொன்னு சொல்கிற. அவன்கிட்ட கடை மட்டும்தான் இருந்துச்சு. விடிய காலிலே வந்து இந்த கடைடா திறந்துருப்பான். ஐயோ, பயங்காட்டுறானே அவன். அது சொன்னோன்னே ஜர்க் ஆகுது. கடை ஒன்று இருந்தது, அங்கே சாப்பிட்றதுக்கு பிஸ்கட் அந்த மாதிரி ஐட்டங்கள் கொஞ்சம் வாங்கிட்டு, அந்த கடைக்காரன்னு சொன்னார் எங்கால பெருசாக கடைகள் இல்லை அப்படி இப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தோம். இங்கால கொஞ்சம் தூரம் வந்தோடனே 2-3 கடைகள் இருக்குது. அந்த அவர்கிட்ட மட்டும் வாங்காமல் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தோன்னா உட்காந்து சாப்பிட்டு போகிற மாதிரியே கடைகள் இருந்துச்சு. இங்கே பாருங்கள் காய்ஸ், இங்கே மரங்கள் விழுந்து கிடக்குது. இது வந்து இந்த மலைக்கு தான் இதெல்லாம் விழுந்துருக்கு. இப்போ பாருங்க இந்த வியூ எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் மேடாக இருந்தது, ஏறிட்டு இப்போ இறங்கிட்டு இருக்கோம். நான் நினைக்கிறேன் மலைக்கு மற்ற சைடு இறங்கிட்டு இருக்கோம். ஒரு சைடு மிஸ்ட்டு, அப்புறம் மழை பெய்யுது, அப்புறம் பச்சை பசைல்னு நேச்சர் லுக் இருக்குது. கிளைமேட் வந்து வேறு லெவலில் இருக்குது. சூரிய வெளிச்சம் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வார வழியில் கொஞ்சம் குளிராக தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் சூரிய வெளிச்சம் வந்ததும் நார்மலாக இருக்குது. ஐயோ, இது என்னது, இப்படி பள்ளமாக இருக்குது. பிரேக்கு பிடிச்சாலும் போய்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ட்ரைவ் பண்ணணும். அங்கால ஒரு ஆறு இருக்குது. நாங்கள் அங்கேருந்து ரைட்டுக்கு திருப்பி போய்கிட்டு இருக்கேன். நினைக்கிறேன் இங்கேருந்து இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் மாதிரி போகணும்னு சிங்கராஜ ஃபாரஸ்ட்டுக்கு. நீங்கள் பாருங்கள் அந்த வியூவை. இங்கே அப்படியே லேக், அதோட மேலே மரங்கள், அப்புறம் அந்த மலைக்கு மேலே மிஸ்ட்டு. இங்கால இருக்கிற ரோட்டில் நாங்கள் ட்ரைவ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் காய்ஸ், இங்கேருந்து இந்த மரம் உடஞ்சி விழுந்து, இந்த கல்லுகள் எல்லாம் உடஞ்சி இங்கால ரோட்டுக்கு விழுந்துருக்கு, பெரிய பாறைகள் எல்லாம். மண் சரிவுன்னு தான் நடந்திருக்கு. இந்த பெரிய பாறைகள் எல்லாம் வந்து விழுந்துருக்கு. 1 hour இருக்கா? எத்தனை கிலோமீட்டர்? எம்மா முடியலை. இங்கே இருக்கிற வீட்டாக்களுக்கு பாரு, வெளியே வந்து திரும்பினோடனே வியூ தான்.
ஓ, இப்போ நாங்கள் ஃபாரஸ்ட் கிட்டே வந்துட்டோம், சிங்கராஜ ஃபாரஸ்ட் கிட்டே வந்துட்டோம். அங்கே ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருந்தது. அங்கே கேட்டால் இன்னும் முன்னுக்கு போயிட்டு தான் டிக்கெட் எடுக்கணுமா. ஸோ நான் நினைக்கிறேன் என்ட்ரன்ஸ் கிட்டே தான் போயிட்டு டிக்கெட் எடுக்கணும் போல். ஓ மச்சான், எப்படி காட்டுது? இது ரெசார்ட்டுக்குடா. ம், நேராக. ம், சிங்கராஜ ஃபாரஸ்ட் கிட்ட வர இந்த ரோட்டில் நிறையா ரெசார்ட்ஸும் அண்ட் செம்ம வியூஸும் கொஞ்சம் இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். இன்னும் 600 மீட்டர்ஸில் ரீச் ஆயிடுவோன்னு சொல்லுது மேப்பில், கூகுள் மேப்பில். பார்க்கலாம். இங்கே பாருங்கள் காய்ஸ், இந்த இடத்த எப்படி இருக்குன்னு. இந்த 2 சைடும் மரம், நடுவில் போய்கிட்டு இருக்கோம். காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே தான் இருக்குது. பட் நாங்கள் ஒரு மலைக்கு மேலே ஏறிட்டு இருக்கோம். அதுக்கு பிறகு தான் நினைக்கிறேன் காடு வரும், ஃபாரஸ்ட் வரும். சரி, நாங்கள் ஃபைனலாக இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம். சிங்கராஜ ரெயின் ஃபாரஸ்ட். මේ පැත්තට මේක ලොකු පාරක් තියෙන විදිහටම අපි ඉන්නේ මෙතන. ඔව්, ෆස්ට් හම්බෙන්නේ බැරියර් එකනේ. ඕකේ. මේ ටික ඉන්ටර්ලොක් කරලා පාරක් තියෙනවා. මෙතන ඉඳලා වාහනයක් යන පාරක් තියෙනවා. ඉන්ටර්ලොක් කළා මොකුත් නැහැ. ඒක තව ඉස්සරහට මීටර් 700ක් විතර යනකොට මෙතනින් පාර ඉස්සලා මෙතනින් උඩට පාරක් තියෙනවා. ඒක තමයි මම කියවර view point එකට යනවා. ඕකේ. ඒක කිලෝමීටර් 2ක් ගියාම මෙතන view point එකට එන්නත් පුළුවන්. මෙතන තමයි view point එක. මේ ඊට මේ පොඩ්ඩක් මෙහාට ගියාම මේ පැත්තට ආයෙ තියෙන දකුණට පාරක්. ඒක තමයි නවදගහ පාර. ඒක මීටර් 500ක් ගියාම ගහ හම්බ වෙනවා. ආයෙ අනිත් පැත්තට පාරක් තියෙනවා. ඒකනේ 500ක් තමයි මේ පාරට වැටෙනවා. ඒ කියන්නේ මේ පැත්තට ආපහු යන්නේ නැතුව අනිත් ගහේ අනිත් පැත්තෙන් ආයෙ මෙහෙට පාර තියෙනවා. ඒක මෙහෙට ආවම ආයෙ මේ මේන් රෝඩ් එකටම වැටෙනවා. ඕකේ. එහෙම යන්න පුළුවන්. ඒකෝර මේක යනවා නම් මේක යන්න පුළුවන්. නැත්නම් මේක යනවා මේ පැත්තෙන් නගින්න පුළුවන්. මේ පැත්තෙන් දුර වැඩි. ඕකේ. මේක තව ටිකක් ඉස්සරහට ආවම මේ පෙන්න මේ හරිය රට් එකත් එක්ක උඩට පාරක් තියෙනවා. හරි. ඒකෙන් නැගුව කිලෝමීටරකින් මේකට නගින්න පුළුවන්. අය පැය පාක් වගේ යනවා සීන් එකක් කිව්ව එක. දැන් අර කණ්ඩායමක් ගිහිල්ලා ඉඳලා කොයි පැත්තෙන් ගියද දන්නේ නැහැ. පොඩ්ඩක් බ්ලොක් එකේ ඒකට අහු වුණා. එතන 100ක් විතර ඉන්නවා. මේ නැත්නම් මේකට ගිහිල්ලා ඉන්නත් පුළුවන්. මේක ගියොත් මේකෙන් බලයට බයින් කරලා මේක ගියොත් මේ පැත්තට මේ මේන් රෝඩ් එකට ආවට පස්සේ බලන්න තියෙන්නේ මෙතනින් මේ සෙට් එක එහෙම නැත්නම් අරගෙන නේද? ඔය දෙක තමයි ප්‍රධාන වශයෙන් යන්නේ. මේ පාරට ආවට පස්සේ ආපහු එන්න තමයි තියෙන්නේ. මෙහෙම එන්න පුළුවන්. නැත්නම් මේකෙන් බයින්න පුළුවන්. ඒකෙන් බයින්න එක තේරුම නැති වෙන මෙහෙම. ඕකේ ඕකේ. මේකෙන් මේ පැත්තෙන් එන්න මේ இது உடைக்காத? நான் உடைக்கல, அப்படியே போகிறேன். இல்லை, அந்த பாத் மட்டும் கிளியராக இதாக இருக்குது. அது தெரியும் போல ஃபோட்டோவில் விளங்குமா? அதை உடைச்சிருப்பாங்க. அதில் சின்ன ஒரு சிலந்தி இது ஒன்று இருக்குது. ஆனால் அது விளங்கவில்லை. தூங்குதா இறந்துட்டான்னு சரி. அதே சொல்லுவோம், ஆதி காலத்துலேருந்து சிலந்தி விலங்கு தான் இருக்குது. இங்கேயும் ஒரு மேப் ஒன்று இருக்குது. இதுதான் இப்போ நாங்கள் இருக்கோம். இவ்வளோ நேரம் இதே நடந்தோம். அப்போ இதே மாதிரி ஒரு நட இங்கே நடந்தோடனே இப்போ எங்கே இதுலேருந்து நாங்கள் ரைட்டுக்கு எடுக்கணும். எங்கே இருக்கோம்? இப்போ இங்கே இருக்கோம். எவ்வாறு கணிப்பு எடுத்தாய்? பேரியர்னது இதுதான்டா. கணிப்பை கூறு. மெய்ப்புகழ் புகழா அவன் குக்வித் கோமாளில் இருக்கான். சரிடா, அப்போ இதுதான் மொதல் பேரியர். நீ வா, நான் தான் உனக்கு கைட். சரி, இந்தியானா ஜோன்ஸ், ஐல் கைட் யூ. இப்பொழுது உமக்கு காடு எஃபெக்ட் வந்து விட்டதா? நம் நாட்டு காட்டில் வெள்ளை இருக்கு.
ஓய்வெடுப்பதற்கு நாங்கள் என்ன முட்டி சேர்த்தவர்களா? இப்படிதான் போவாங்க நினைக்கிறேன். வா மகனே வா. டயர்டாயிரும். ஆ பேர் டயர்டாயிரும் இப்படி தான் போவாங்க. ஒரு நாள் கடைசியாக கான்செர்ட்டுக்கு பார்க்குறது உங்களுக்கு புரிகிறதா? அவர்கள் காலடி தடம் பட்டார்கள். என்ன மகனே இப்படி உள்ளது? இதுதான் வேண்டும். அப்பொழுது அட்டை கடி நிச்சயம். இப்போ புரிகிறதா? கட்டேன் உதவி உனக்கு பிடித்து கொண்டு நான் போறதை பிடிக்க சொன்னால் நீ போறதை பிடிக்கின்றீரா? இது சார்ஜ் கட்டையே காணா, ஒன்று துள்ளிக்கிட்டு கிடக்கு. நேச்சர் ஓவர்லோடட் பிரபு, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். அவன் கூறியது சரி. என்னது? 3 மணி நேரங்கள் 30 மணிக்குள்ள இருக்கும். எத்தனை மணி? 10 மணி. நாங்கள் 9:30 ஸ்டார்ட் பண்ணோம். 1 hour ஆயிடுச்சு. அவன் டைம் சொன்னது போயிட்டு வரதானே? ஏம்மா முடியலை. ஓய்வு வேண்டும் என்றால் எடுத்துக்கொள். ஓய்வெடுக்கும் இடம் இது கிடையாது. ஏன் தண்ணி தேவைடா? தண்ணி கேட்கின்றதா? தண்ணி தாகத்தின் அருமையை நீ புரிவாய். ஆல்ரெடி புரிந்து விட்டது. என்னடா இப்படி ஏற வைக்கிறாங்க? அந்த பெரிய மரம் பெருசா இல்லை. பயங்கரமான சத்தம் ஒன்று வருது. நேச்சர் சவுண்டு பயங்கரமாக இருக்கும். அந்த வெள்ளையர்கள் இன்னும் செல்லவில்லையா? அவனிடம் 10,000 ரூபாய் கலட்ட வேண்டும். ரூபாயை கலட்டும் வரை அவன் காட்டுவான். அதுவும் அபூர்வமான காட்டுவான். என்ன செய்கிறான் என்று பார்ப்போம். இந்த இதுதான் மச்சான் நான் சொன்னது. இதுதான் அந்த 200 வருஷம் சீன். பாடா நானும் புதுசு. அப்பாடா நான் கூட புதுசு நினைச்சு பயந்துட்டேங்க. ஆனால் நீ எடுக்க வேண்டியது இதில். அதையும் தாருங்கள். இதன் அருமை உங்களுக்கு இப்பொழுது புரியாது. இன்னும் கொஞ்சம் பின்னுக்கு போ. தோழரே நீங்கள் போய் நான் கூறும் பொழுது செல். நான் சென்றால் என் பேக் மாட்டுகிறேன். இல்லை இல்லை அதுதான் தானே மச்சான் இது. என்ன மேன். ஓகே ஆக்ஷன். அப்படியே செல் சற்று தூரம். ரெக்கார்டிங் செய்து கொண்டு வந்தேன் தெரியுது. இல்லை இல்லை இப்போ தாண்டா பண்ணேன். மறுபடியும் கூறு, என்ன ஆசை உனது? ஒரு ஆசையும் இல்லை நண்பா. கூர் மகனே. மறுபடியும் ஒரு கம்பை எடுத்து விட்டாய். எல்லாம் உடச்சி போட்டு யானை வந்திருக்கு போ. இதா சி சொன்னா கேட்க மாட்டீங்களே. எலிசபெத் இன்னும் போதும். அவனுடைய ஆசையை கொஞ்சம் கூறேன் ரெக்கார்ட் செய்துவிட. முட்டையை எடுத்து பின்னர் சமூக வலைகளை போடுவீர். போட்டு ஆம்லெட் செய்வதை விரிவாக கூறினாய். கொஞ்சம் கேமரா முன் கூற சொன்னால் சரியான திட்டமின்றி காட்டுக்குள் நுழைந்து நடைபயணம். அற்ப பதரே
பார் உனக்காக வெள்ளைக்காரிகளை கொண்டு வந்தது. வெள்ளையர்களே வெளியேறின்னு சொல்லும்போது இப்போ நாங்கள் அப்படி வாழ்ந்தேன்னா அவனுங்க கண்டுட்டோன்னா கண்டன்னா அப்செட் இல்லை, எங்களுக்கு க்ராஸ் பண்ண மட்டும்தான் இருக்கான். இவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று உமக்கு புரிகிறதா? எனக்கும் புரியவில்லை. ஒன்று மட்டும் புரிகிறது, ஆங்கிலம் அல்ல. நாங்கள் இவளின் பெயரை எலிசபெத் என்றே வைத்து விடுவோம். இப்போ மச்சான் நாங்கள் வந்தோம் தானே, அந்த ரோட் தான் இது. ஓகே, இப்போ நாங்கள் எப்படி போனால் மவுண்ட் ரைட். ஓகே, அவன் வந்து சமாளிய கஷ்டம்னு கூப்பிட்டு போகிறான் கைட். சரியா, நாங்கள் இந்த கைடு போவோம். பார்த்தாயா, கைடை விட எனக்கு எவ்வளவு அறிவு என்று. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் அவர்களை ஏமாற்றி கீழே கூட்டி செல்கிறான். மழை முடிந்து விட்டது என்று. எலிசபெத் சென்று விட்டால் எலிசபெத் இவருக்கு ஒரு வேற வீடா. முதலில் நாங்கள் என்ன மொழி என்று செக் பண்ணுவோம். தற்காப்புக்காக முதலை என்று கூப்பிடலாம். இல்லை, நாங்கள் இதை தாண்டி சென்று விடலாம். கிளிப்பர் அண்ட் கிளிப். புலவரே இங்கே வாருங்கள். அவன் புலவுகின்றான். இல்லை மச்சான், அவன் வந்து டூரிஸ்ட் கைட், இவர் ஃபாரஸ்ட் கைட். பச்சை போய் சொல்கிறான். உமக்கு புரிந்ததா? புரிந்தது. அவன் சொல்லும் பொய்கள் புரிந்தது. என்ன சொல்கின்றான் என்றால், இலையை காற்று இஸ் ஆசம். ஒரு இலைடா. எங்ககிட்ட கேட்டா அது ஒரு இலை, வாங்க போ. இவ்வளோ நேரத்துக்கு பிறகு இப்போ தான் தண்ணியை பார்க்குறோம். ஐயோ, கூடல்லோ கவனிக்கலையே. மீன் இருக்கு மச்சான். இங்கே என்னவோ காணப்படுகிறது. என்ன மச்சான் இது? சிங்ககால. இதால தான் போகணும். காட்டுது, அந்த மெப்பை கொஞ்சம் எடு. என் ஃபோனில் இருக்கும். என்ன போட்டுருந்துச்சு அதில்? சிங்ககால. பாதை இப்படி காணப்படுகிறது. என்னடா? சிலந்தி வேலை. சித்தி வேலையும் இருக்கும், கவனம். நாம இந்த ஹாரி பாட்டர் தடியை முன்னோக்கி நீட்டி கொண்டு செல்வது நல்லது. முன்னோக்கி பார் மகனே, எப்படி காட்சியளிக்கிறது என்று. பார்த்துக்கொள்வோம். இந்த வந்து நம்புவோம், இதால தான் போகிறது. என்னன்னா ரோட ஃபுல்லாக மூடியாச்சு. ஆமாம், அங்கிருந்து
வாருங்கள் வாருங்கள், டாசன் மாதிரி துள்ளி குதித்து வாருங்கள். கூடல்ல எல்லாம் பிடித்து கொண்டு வாரீர்கள். அதை மறந்து விட்டீர்களே தம்பி. அட்டை கடித்தால் என்ன ஆகும் என்று தெரியும் தானே. ஆக்சிடென்ட் கூறும்போது எல்லாம் மறந்துவிடும். வீடியோக்காக அட்டையை பிடிக்கிறீர்கள், அப்பொழுது பணம் கொடுத்தால் கொஞ்சம் தள்ளி கூட. அதால மச்சா ஃபுல்லாக ரோடு க்ளோஸாக தான் இருந்துச்சு. நம்பிப்போ எவனும் வார மாதிரியும் இல்லை இந்த ரோட்டால். பார்த்து விடுவோம். நம் நாட்டில் உள்ள காடை நாங்கள் சுற்றி பார்க்கவில்லை என்றால் எப்படி? போய்கிட்டே இருக்கு. மச்சான் யானை ஒன்று வந்துருக்குடா, இல்லாட்டி எப்பயோ வந்ததாக இருக்கும். யாராவது இதால் வந்தாங்கன்னா கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும், சரி போகிற ரூட் சரிதான்னு. பாதி ஒன்று உருவாக்கி கொண்டு போவோம். அப்படி பிடித்துக்கொள் மகனே. அம்மா, ஆஹா, இப்பொழுதுதான் நிஜமாகவே காட்டுக்குள் வந்தது போன்று உணர்கிறேன். ஆமாம், போவேனா? காளான் தானே உடல் ஏறுதா? ஏறுது. அப்படி இந்த ஏறுறாண்டா. இங்கே இருக்கிறார் பாருங்கள். பாம்பு இருக்கும் இங்கே, வெத்தலை கொடி இருக்குது. பாம்பா? பூச்சியெல்லாம் வருது, விஷப்பூச்சியெல்லாம் இருக்குது. இந்த இடத்த கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனால் நல்ல போலே. திரும்ப ஃபாஸ்ட்டாக தான் வரணும். நான் சொல்ல இதா வாவேன். நாங்கள் கொஞ்சம் ஒரு சேஃபான இடத்துக்கு போயிட்டு முதல்ல செக்கப் போடுவோம். ஷூலுக்கு இருக்கும் அட்டை எப்படியும். இந்த இடம் கொஞ்சம் ஓவராகவே இருக்குது. ஓ, இந்த இடம் கூட கொஞ்சம் க்ளீனாகவும் இல்லை. ஆக்கள் பெருசாக வாரதில்லை, என்ன செய்யும் தெரியாதா? அங்கே புல் மூணு நடக்குது. பாதை இருப்பது போன்றும் உள்ளது, இல்லாதது போன்றும் உள்ளது. அவ்வளோ பேர் வாரது இல்லையா என்னன்னு தெரியுது. அட்டைகள் வந்து கூடிருச்சு. அதான் இது மூடி இருக்குடா. A few moments later. இன்னும் வந்து அதில் நெட்டுமே